அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 70 சென்ட்டுங்க. பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே இருக்குதுங்க. ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கோட கட்டடத்தோடு இருக்குதுங்க. நாம் இது வரைக்கும் இப்படி ஒரு கட்டடத்தை விற்பனைக்கு நம்ம பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் தான் சொல்கிறாங்க. நல்ல மெயின் ரோடு பேசுங்க. NH ரோடுங்குது. இந்த ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோட்டில் இருக்குதுங்க. சரியாக பல்லடத்துலேருந்து சரியாக ஒரு 8வது கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துடுங்க. நல்ல போக்குவரத்து நெரிசலான ரோடுங்க. அப்படியே உங்களுக்கு நான் இப்போ லேண்டை காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல நெரிசலான ரோடுங்க. 24 ஹவர்ஸ் வண்டி வாகனம் வந்துகிட்டே இருக்கிற ரோடுங்க. 24 மணி நேரம் இதில் வந்து வண்டி குறையெல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. மூணாறு டு சேலம் பைபாஸுங்குது இந்த ரோடு தானுங்க. நல்லா உங்களுக்கு பெரிய ஹோட்டல் போடுறதுக்கு, தொழில்பேட்டை அமைக்கிறதுக்கு ஏற்கனவே கட்டடத்தோடு இருக்குதுங்க இந்த பில்டிங்கு. அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை. கட்டடத்தை காமிக்கிறேனுங்க. நல்ல சூப்பராக இருக்குங்க கட்டடம். கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க கட்டடம் மட்டும். ஒரு அவசர நிலையில் இருக்குதுங்க இது. நம்ம கோயம்புத்தூர்காரர் இடத்த இருக்குதுங்க இந்த லேண்டு. அப்படியே பார்த்துட்டே இருங்க வீடியோவை. நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டடத்தை காமிக்கிறேனுங்க. ரொம்ப அவசர நிலையில் வச்சுருக்குறாங்க இந்த கட்டடத்தைங்க. பாருங்கள், இந்த பென்சிங் தானுங்க. அப்படியே லைட்டாக தெரியுது பாருங்க. அப்படியே காமிக்கிறேனுங்க. இந்த பென்சிங் தானுங்க. பென்சிங்குள்ளார அப்படியே கட்டடம் வரும் பாருங்க. நல்லா ரோடு பேசுங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 600-700 அடி ரோடு பேச வருங்குது. நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த கட்டடம். பாருங்க, அப்படியே சும்மா அப்படியே குற்றாலத்தில் பார்த்த மாதிரி இருக்குங்க கட்டடம். நல்லா காமிக்கணும் பாருங்க உங்களுக்கு இந்த கட்டடத்தை. 24 மணி நேரம் போக்குவரத்து உள்ள இடங்குது. இதே கட்டடம் தான் எனக்கு பாருங்கள். ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. நல்ல போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலைங்குது. NH ரோடுங்குது. மூணாறு டு சேலம் பைபாஸுங்குது. பாருங்கள், இதே கட்டடம் தானுங்க. சும்மா சூப்பராக இருக்கும் பாருங்கள் கட்டடம். பாருங்கள், நிறைய கஸ்டமரை கேட்டிருந்தீங்க நம்மளுக்கு மெயின் ரோடு பேசல ஒரு 70 சென்ட் 80 சென்ட் தான் சொல்லு தம்பி அப்படின்னு. ரெஸ்டாரண்ட் போடுறதுக்குங்க, ஒரு OE மில்லு கட்டுறக்குங்க, வேபிரிட்ஜ் போடுறதுக்குங்க, கல்யாண மண்டபம் கட்டுறக்கு, இதுக்கெல்லாம் சூப்பர் லேண்டுங்குது. அவசர நிலையில் இருக்கிறத பார்த்தோன்னா லேண்டு ரொம்ப விலை கம்மியாக தான் சொல்கிறாங்க. ரொம்ப லோ பட்ஜெட் தான் சொல்கிறாங்க. இதுங்க செண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்டங்க ஒரு 3 லட்ச ரூபா மாதிரி தான் சொல்கிறாங்க விலைங்க. உட்காந்து பேசலாமுங்க இதைய. சூப்பரான லேண்டு பாருங்க. எப்படிக்குன்னு பாருங்க. லேண்டு நல்ல மெயின் ரோட்டில் இருக்குதுங்க. மூணாறு டு சேலம் பைபாஸுங்க இது. அப்படியே உங்களுக்கு கர்நாடகா வேணாலும் போகலாமுங்க, கேரளா போகலாம், தூத்துக்குடி போகலாமுங்க. இதிலிருந்து பல்லடத்துலேருந்து ஒரு 8வது கிலோமீட்டரில் தான் இந்த கட்டடம் அமைச்சிருக்குதுங்க. கோயம்புத்தூர்கார இடத்த இருக்குதுங்க இது. பாருங்கள், திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா எப்படி தான் இருக்குதுங்க பாருங்க. 24 ஹவர்ஸ் வாகனம் வரக்கூடிய ரோடுங்க இது. 24 மணி நேரம் வாகனம் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னா நம்ம செல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பார்ட்டிகிட்ட நேரில் உட்காந்து பேசலாமுங்க. கோயம்புத்தூர் சித்ராவில் தான் இருக்கிறாங்க, ஏர்போர்ட் கிட்ட தான் இருக்கிறாங்க அவங்க. பாருங்கள், வாகனம் எப்படி தான் வருதுன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள் வீடியோவில். 24 மணி நேரம் வாகனம் வரக்கூடிய ரோடுங்குது. ரொம்ப லோ பட்ஜெட் தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் அவசர நிலையில் இருக்கிறாங்க. பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா செல்லு கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சத்துக்கு போயிருக்குதுங்க. பாருங்க, இது மூணாறு டு பாருங்க. இந்த பஸ்ஸு மூணாறுலேருந்து சேலம் போகிற வண்டிங்க. பார்த்துக்குங்க, இதை கட்டடம்ங்க. நல்ல ரோடு பஸ் பார்த்துக்குங்க. இதை கட்டடம்ங்க. நாங்க நேராக பார்ட்டிக்கிட்டு தான் இருக்குதுங்க. உட்காந்து பேசலாமுங்க. டேரெக்டாக கோயம்புத்தூர்கார இடத்துல இருக்குதுங்க. ஒரு வக்கீல் கிட்ட உட்காந்து பேசலாமுங்க. இதையே பாருங்கள், எப்படி தான் வண்டி வாகனம் வருதுன்னு பாருங்கள். எப்படிங்க ஃபுல்லாக வரும் பாருங்கள்.
இந்த கட்டடத்தை பார்க்கணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 94 42 76 58 78. நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் துரை சிங். சும்மா எப்படி தான் வருதுன்னு பாருங்க வாகனம் பாருங்கள். நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.